கார்த்திகேயன், கடலூர் திருப்பாப்புலூர் ரயில் நிலையத்தில் இன்று ரயில் மறியல் போராட்டம் அனைத்து கட்சி சார்பாக அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக திமுக, மதிமுக, விசிகே உள்ளிட்ட கட்சிகள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளார்கள். பெரிய கோயில் தெரு, தேரடி தெரு அருகே இன்று காலை 10 மணி அளவில் அவர்கள் ஒன்று சென்றார்கள். காவல்துறை அந்த இடத்தில் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு ரயில் நிலையத்திற்கு உள்ளே நுழையக்கூடாது என்று எச்சரித்தார்கள். ஆனால் காவல்துறையிடம் அனைத்து கட்சி சார்பாக நாங்கள் காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கத்தான் மத்திய அரசுக்கு எதிராக இந்த போராட்டம், தமிழக அரசுக்கு எதிராகவோ காவல்துறைக்கு எதிராகவோ இந்த போராட்டம் இல்லை. எனவே தங்களை அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் காவல்துறை தடையை மீறி செல்லக்கூடாது என எச்சரித்தார்கள். அப்போது காவல்துறைக்கும் அவர்களுக்கும் சில வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆனால் அங்கிருந்து சிலர் காவல்துறை வாக்குவாதம் ஏற்படுத்த வேண்டாம், நம்ம போராட்டம் முக்கியமானது என்று தெரிவித்து அமைதிப்படுத்தினார்கள். ஆனால் காவல்துறை தடையை மீறி உள்ளே செல்லக்கூடாது என்று தெரிவித்தார்கள். அப்போது காவல்துறைக்குள்ளே ஒருவர் அனுமதிக்கலாம் என்றும் ஒருவர் அனுமதிக்க கூடாது என்று ஒரு சில கருத்துக்கள் ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையில் திடீரென அனைத்து கட்சி சார்பாக வந்திருந்த போராட்ட குழுவினர் ரயில் நிலையத்தில் உள்ளே நுழைந்து நாங்கள் போராட்டம் நடத்த அந்த தடுப்புகளை உடைத்திருந்து உள்ளே நுழைக்க முயற்சித்தார்கள். அதுதான் தற்போது நேரடியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை எவ்வளவு சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. இதனையடுத்து அங்கேயே அவர்களை மிரட்டினார்கள். அது குறிப்பாக தடியடி நடத்தப்பட்டு மிரட்டினார்கள். ஆனால் ஒரு சிலர் உள்ளே நுழைந்து ஓடி ரயில் நிலையத்திற்கு நுழைய முயற்சித்தார்கள். அப்போது அவர்கள் மீது லேசான தடியடி நடத்தப்பட்டது. தடியடி நடத்தப்பட்ட பிறகு அவர்கள் அங்கே உட்கார்ந்து காவல்துறைக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள், தர்ணாவில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகு கட்டாயப்படுத்தி அவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டார்கள். இதனால் அங்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறை கண்டித்து திடீரென போராட்டம் நடைபெற்றது. ஆனால் இது குறித்து காவல்துறை கடலூர் மாவட்ட எஸ்பி விஜயகுமார் கூறுகையில், கடலூரில் எந்த விதமான தடியடியும் நடைபெறவில்லை என்ற கருத்து தெரிவித்திருக்கிறார்.